இன்னைக்கு தங்கத்தோட ரேட் என்னன்னு பார்த்துடலாம். 13/10/2025 திங்கட்கிழமை காலை நிலவரப்படி 22 கேரட் ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 11,525 ரூபாய். அதே மாதிரி 8 கிராம் தங்கம் வந்து நம்மளுக்கு 1,576 ரூபாய். வெள்ளியின் விலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து 195 ரூபாய். ஸோ இதுக்குமே நம்மளுக்கு 10 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க ஒரு நாளில். நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து வெள்ளியை வந்து இப்போ பிடிச்சி வச்சோம்னா ஓரளவுக்கு நம்ம கிராஜுவலாக வந்து தங்கம் வாங்க முடியாதவங்களாம் இப்போ வந்து வெளியில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ வெள்ளியின் விலை வந்து பயங்கரமாக உயரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் தங்கத்தின் விலை குறையுமா அப்படின்றத வெயிட் பண்ணி தாங்க வாங்கணும். சரி பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அவசரப்பட்டு எதுலேயுமே வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணல, அப்படியே வந்து சைலண்ட்டாக வந்து பார்த்துட்ருக்கேன். ஏன்னா வந்து கண்டிப்பாக இது வந்து எல்லாமே வந்து இதை விட்டுட்டு இதுக்கு போனாங்கன்னா இது ஏற செய்யும், சரிங்களா? ஸோ இது ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது கம்மியாகும். ஸோ இதான் வந்து நடக்கும். ஸோ இது கம்மியாகிறப்ப எல்லாமே வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. எப்போவுமே நம்ம வந்து கோல்டில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது தங்கம் விலை இருக்க கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இது வந்து என்னோட அசியூமேஷன் மட்டும்தான். ஸோ நாங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல இது இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்ற ஒரு யூகம் தான். அது வந்து தனிப்பட்ட மனிதரின் கருத்து. ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்டு லாஸுன்றது உங்களோட பொறுத்து இருக்குது. ஸோ இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்றதான் நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சைலண்ட்டாக வந்து அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ மார்க்கெட் ரேட் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எது எப்படி நடக்க போகுதுன்றது. அவசரப்பட்டு நான் எதுவுமே பண்ண போகுது. இப்போ சைலண்ட்டாக வந்து பார்த்துட்ருக்கேன், அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பொறுமையாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து எதுவாக இருந்தாலும் செய்யணுன்ட்டு முடிவு எடுத்துருக்கேங்க. ஸோ அவசரப்பட்டு நான் எதுலேயுமே வந்து காலை வைக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. பை.